இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு தேமுதிகவோட ஐடி விங் துணை செயலாளர் சிவகுமார் நாகப்பன் அண்ணன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. ஆனா இன்னைக்கு கேள்வியா உங்கள்கிட்ட கேட்கறது, பத்திரிகையாளர்கிற பேர்ல சில பேர் மணி, துக்ளக் ரமேஷ் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, தேமுதிகவோட வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்னு மக்கள் மகத்தில தேமுதிகவோட பலத்தை குறைச்சி மதிப்பிட வைக்க பாக்குறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னண்ணே? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல தேமுதிகங்கிறது யான பலம் கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சியை பத்தி எடை போடுறதுக்கோ இந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கோ நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த பத்திரிகையாளர்கள பேர்ல கூலிக்கு மாரடிக்கிற அந்த நபர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா ஏதோ தேமுதிகவை பத்தி 2 வார்த்தை தப்பா பேசினா அவங்க வீட்டுல அடுப்பு எரியுது அப்படின்னா கண்டிப்பா கேப்டனுடைய தொண்டன் அதை சந்தோஷமா தான் ஏத்துக்கிடுவானே தவிர அதை வேற எந்த விதத்திலையும் நம்ம அதை எடை போட முடியாது. தேமுதிகவை பேசுறதுனால அவனுக்கு வீட்டுல சாப்பாடு கிடைக்குது, அவன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அந்த நாய்கள் எவ்வளவு குலைச்சாலும் அதை பத்தி நாம கண்டுக்க வேண்டாம். நாய் குலைச்சு சூரியன் உதிக்கிறது இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த நாய்கள் குலைக்கிறதுனால தேமுதிகவுடைய தரம் குறைஞ்சிருமான்னா அது ஒரு நாளும் குறையாது. இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது தேமுதிகவோட கருத்து ஓகே. ஆனா இது மாதிரி என்டிஏ உட்பட மற்ற கட்சிக்காரங்களோட பத்திரிகையாளர் இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள் செட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் இதை ஏத்துப்பாங்களா? இதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு உள்ளங்கையில உலகமே இருக்கு. நடுநிலையாளர்களுக்கு தெரியும். எல்லாருமே இன்னைக்கு கூகுள்லயும் யூடியூப்லயும் பார்த்தா எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். இந்த நாய் நேத்து எந்த வீட்டுல இருந்து குலைச்சது, இன்னைக்கு எந்த வீட்டுல இருந்து குலைக்குது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா தெரியுது இவனுக்கு காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். கூலிக்காக தான் பேசுறாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதனால இவங்க பேசுறதுனால ஒன்றும் தேமுதிகவுடைய பலம் ஒரு நாளும் குறையாது. தேமுதிக தொண்டன் ஒரு நாளும் சோர்வடைய போறதும் கிடையாது. மக்களும் கேப்டனை பத்தி, அண்ணியை பத்தி, தம்பியை பத்தி மக்களும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி இந்த குடும்பம் இந்த நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு, இந்த மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக இன்னும் தங்களை வருத்தி கொண்டு களத்துல நிக்கிறாங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அதைத்தான் முதல்ல சொன்னேன், நாய் குலைச்சு சூரியன் ஒரு நாளும் உதிக்க போறது இல்லை. அதனால ஆயிரம் கைகள் கொண்டு மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொன்ன மாதிரி எவன் என்ன சொன்னாலும் சரி, தேமுதிக அது ஒரு பத்திரமாத்து தங்கம். அண்ணி பத்திரமாத்து தங்கம். தமிழ்நாட்டை ஆள பிறந்த தலைவி, ஒரு போர் குணம் கொண்ட, அரசியல் ஞானம் கொண்ட, படித்த ஒரு தலைவியா இன்னைக்கு அரசியல் களத்துல அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த நாய்கள் குறைக்கிறதுனால அன்னைக்கு எந்த சேதாரமும் கிடையாது. ஒரு பக்கம் இது மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுக்கிற பட்சத்துல திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும்னு மற்ற கட்சிக்காரங்களாம் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, விசிகா தேமுதிகவோட கம்மியா வாங்குற சீட்டு வாங்குறதா, இந்த காங்கிரஸ் கம்மியா வாங்குறதா அப்படி குழப்பத்தை உண்டாக்க பாக்குறாங்க. இது மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறதுனால திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எப்படி இதை பாக்குறாங்க மக்கள்? அந்த பிளவை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நாய்களுக்கு காசு கொடுத்து குலைக்க வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தெளிவா காய்களை நகர்த்தி கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இன்னைக்கு 99.99% இன்னைக்கு அழகா என்ன பண்ணிட்டாங்க, இந்த கூட்டணி தொகுதி பங்கீட ஏகதேசம் முடிக்கிற தருணத்துல இருக்காங்க. அதுல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னைக்கு இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு கூட்டணிக்குள்ள நீடிக்கிறது, வெளியில போறது, அதெல்லாம் அந்தந்த கட்சியினுடைய தலைமையுடைய முடிவு.
அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சி வெளியேறினாலும் அந்த கட்சி 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த கட்சி அரசியல் அனாதை ஆக்கப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய இந்த கூலிக்கு மாரடிக்கிற இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே எல்லாரையும் பிளவுபடுத்தணும். ஒரு என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கணும். அதுக்குண்டான வேலைகளை தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு கூனாலும் சரி, எந்த விதமான பிரதிபலனும் இந்த அரசியல் களத்துல அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் திமுகவோட தேமுதிக கூட்டணி சேர்ந்திருக்கு. அதுவும் புரட்சி அன்னியார் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவை தேமுதிக தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஏத்திருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு ஏத்திருக்காங்கன்னு? அதாவது தேமுதிக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, எப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கும் போது மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்துல இருப்பாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு 20 வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி மலர்ந்திருக்கு. அதை வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து மிகுந்த சந்தோஷத்துல இருக்காங்க. நான் உட்பட வந்து வெளியில வந்து அதை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த கூட்டணி உருவானதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிங்கிற தற்கூறி இன்னைக்கு அரசியல் களத்துல இருந்து நம்ம விரட்ட போறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அத்தியாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு அண்ணி என்ன பண்ணிருக்காங்க, வந்து இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்கிற சந்தோஷம் தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து மிகுந்த ஆரவாரத்தோட நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை வந்து அரசியல் களத்துல நம்ம வந்து இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து களமாடி அதை செய்து முடிப்போங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது இன்னொரு விஷயம் நம்ம வந்து இன்னொன்னையும் இந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூக்கு பேர் வந்து குறிஞ்சி பூ. தேர்தல் நேரத்தில் பூக்கிற பூக்கு பேரு தாமரை பூ அப்படிங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த இயக்கத்தை இன்னைக்கு அந்நியார் வந்து சரியான பாதையில எடுத்துட்டு போறாங்க. இந்த இயக்கம் கண்டிப்பா 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி வாகை சூடும். கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடும். அந்த மே மாசம் 4ஆம் தேதி இந்த எலெக்ஷன் கவுண்டிங் அந்த முடிவுகள் அறிவிக்கக்கூடிய அந்த மாலை நேரத்துல எடப்பாடி பழனிசாமிங்கிற தற்கூறி தமிழ்நாட்டில இருந்து காணாமல் போய்விட்டாருங்கிற தகவல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாம எல்லாம் களமாடுவதற்கு தயாரா இருக்கும். இறுதி கேள்வியா, எப்படி கேட்கறது இந்த கேள்வின்னு தெரியல. சில பேர் வந்து கேப்டனோட ஒப்பிட்டு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியா கேள்வி கேட்கறேனே, விஜய் வந்து கேப்டனோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேனே, கேப்டனோட விஜயை ஒப்பிடுறத இறுதி கேள்வியா உங்கள்கிட்ட வைக்கிறேனே. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் கேப்டன் அவர்களுக்கும் விஜய்க்கும். சரியா? அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கருப்பு கண்ணாடியும் வெள்ளை தொப்பியும் வச்சா எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. தொண்டைய குடிச்சிட்டு கனத்த குரல்ல பேசினா எல்லாரும் கலைஞராயிட முடியாது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்ல கேரவானுக்குள்ள உட்காந்துட்டு கேப்டன் கூட சினிமால நடிச்ச அந்த காட்சிகளை வந்து ஏஐ மூலமா போட்டுட்டு கேப்டன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருந்தா மக்கள் நம்புறதுக்கு தயார் இல்லை. கேப்டன் வந்து பெண்களை வந்து கடவுளாக மதித்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட, இன்னும் சொல்ல போனா நம்ம அந்நியார கூட கேப்டன்
அவங்க நிழல் சக்தி இல்ல, நிஜ சக்தின்னு மேடைதோறும் முழங்கிய தலைவர் கேப்டன். அந்த கேப்டன் கூட வந்து இன்னைக்கு விஜய ஒப்பிட்டா நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒப்பிட்டு பேசுறவன் அவன் வந்து அடிமுட்டாள்ங்கிறத தவிர என்கிட்ட இருந்து வேற எந்த விதமான பதிலும் இல்லை. இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி. நன்றி.